எல்லாருக்கும் தெரியும் ஜிஎஸ்டி வந்து 22 செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு அதோடைய வெய்வர்ஸ் வந்து நிறைய இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகுன்றது தெரியலங்க, ஆனால் இதை நிறைய மாற்றத்தை கொண்டு வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. சரி, நீங்கள் இதை எப்படி நீங்கள் உங்கள் பாசிட்டிவ் ட்ரெண்டில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஜிஎஸ்டி இல்லைன்றது ஓகே தான், ஆனால் நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கோங்க, ஜிஎஸ்டி 18% இருந்தது, இன்னைக்கு இல்லை. அப்படின்னும் போது உங்களுடைய கவரேஜ் அதையே நீங்கள் ரிட்டைன் பண்ணாமல் தயவு செய்து அது அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போங்க. ஏன்னா ஏஜ் ஆக ஆக ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ஸோ உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸோடைய சம்மர்ஷூட் வந்து இன்னைக்கு 5-10 யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ, ஒன்ஸ் நீங்கள் 40 க்ராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 25 to 50 lakhs ஆகுது ஆவரேஜாக வச்சுருக்கணும். அதை தாண்டி நீங்கள் 1 crore வச்சுருந்தா இட்ஸ் வெல் அண்ட் குட். செகண்ட் திங், ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, பட் நான் ப்ரிடாமினண்ட்டாக எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ்லேயே உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி இல்லாத போது உங்களுடைய கவரேஜை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ஜிஎஸ்டி இல்லை, அதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோன்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் இல்லாமல் நம்ம அதை வந்து வேறு மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அது ரொம்ப யூஸ்ஃபுல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் கிடைச்சிருக்கு, அதே போல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ரிடக்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்கா டாக்ஸ்க்காகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கேட்டகரி இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் அந்த டாக்ஸ் அப்படின்றது யாருக்குமே மைண்ட் செட்ல இல்லை. ஏன்னா இன்னைக்கு நியூ டாக்ஸ் ரிஜிம், ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம்னு வந்துருச்சு. இன்னைக்கு எல்லாருடைய மைண்ட் செட்டும் பாத்தீங்கன்னா, எங்களை மீட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கோல் தான் கான்செப்டா வச்சிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கும் வந்து ஒரு விஷயம் மாறும்போது அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அதுல இருந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து ஸ்கேல் அப் பண்ணணும். அப்போது நம்ம நிறைய டெட்ஸ் எல்லாம் எதுவும் கடனை இல்லாமல் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து உங்களோட இது எல்லாமே அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெல்த் கிரியேஷன் ஜர்னியை யாராலையும் தடுக்க முடியாது.